சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. ஐயா அவர்கள் மேடையை சிறப்பிப்பார்கள். ஐயா தாசில்தார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வடிவேல் ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும். மோகனா அம்மா அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலானம் காஞ்சநாதிரி கமனியா விக்கிரகம் பாரியா திருமலாவஷ்ணம் பாவயாம் பாமணனம் யாத்திரையாத்திரணகத்திரம் தாத்திரதகிருதம் காஞ்சலியம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மனோஜபம் மாருதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானராத யூத முக்கியம் ஸ்ரீராமது ஸ்ரீஷணாமித்திருவாத்தியமாரகாதா அஜட்ஜாயம் வாக்பத அனுமத் மரணத் பவத்தே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். மரியாதைக்குரிய திருச்சி மாவட்டத்தின் காவேரி ஜோதிட சங்கம் நடத்துகின்ற கருத்தரங்கம், இன்றைய கருத்தரங்கம் 6வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன்படியாக இதுவரை தங்களின் இனிய பேச்சுக்களால் பேசி சென்ற நட்சத்திர பேச்சாளர்களுக்கும், அதாவது ஜோதிட பேச்சாளர்களுக்கும், இனிக்க பேச இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற இனிய ஜோதிட பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெரியோர்கள், குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். எனது சொந்த ஊர் கப்பியாம்புலியூர். எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இப்பொழுது நான் பேச இருப்பது என்னவென்றால், கேதுவால் என்னென்ன நடைபெறும், என்னென்ன தடைபெறும், இதைத்தான் இப்பொழுது நான் கூற இருக்கின்றேன். இப்பொழுது கேது பகவான் பார்த்தீங்கன்னா, ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகுவும் கொடுப்பார், கேதுவும் கொடுப்பார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி புராணத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கொடுத்தாருன்னா வாங்க மாட்டார், ஆனால் லேட்டாக கொடுப்பார். உன்னுடைய பக்தி, உன்னுடைய முக்தி, உன்னுடைய செயல்திறன், நீ என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுப்பாரு. அப்படியே நீ மீண்டும் அதை நீ மதிக்கலனாலும் போடான்னு வச்சுக்கின்னு விட்டுருவார். ஆனால் உடனே கொடுப்பாரு, திரும்ப அவரே எடுத்துக்குவார். அவர் யாருன்னு கேட்டினா, அவர் தாங்க நம்ம கிருஷ்ண பகவான். அவர் கஷ்டப்படுறாங்க எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா அந்த செல்வத்தை எடுத்துக்குவார். இதுக்கு தான் சொல்லுவாங்க, பாய்ந்த மடையாலே வடிய வேண்டும், வடிந்த மடையாலே பாய வேண்டும் சொல்லுவாங்க. அதே போல தாங்க இந்த கேது, ராகு இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா கொடுப்பாங்க, ஆனால் நிலை பெறாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அதில் கொடுக்குற செல்வங்களை நம்மளே வச்சுக்கூடாது. ஒன்று பிறருக்கு மாற்றிடணும், இல்லைன்னா நீங்கள் ஏன்னா தான தர்மம் செஞ்சுக்கணும். அப்போ தான் அது உங்கள் இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இருக்காது. இப்போ கேது பார்த்தீங்கன்னா கரெக்டாக லக்னத்தில் இருக்கும். லக்னத்தில் கேது இருந்தால் நல்லொழுக்கமாக இருப்பார். நல்லொழுக்கமாக என்ன செய்ய போகிறீங்க? நல்லொழுக்கமாக இருப்பார். வருமானம் இல்லாத நல்லொழுக்கமாக என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு சட்டை வேணாலும் என்ன பண்ணுறது? அடுத்தவங்களை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ லக்னத்தில் கேது இருந்தால் என்னான்னு கேட்டிங்கன்னா, தெய்வ நம்பிக்கையும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் உன்னுடைய நிலைப்பாட்டை தான் சரி செஞ்ச முடியும். அப்போ லக்னத்தில் கேது இல்லாமா? இருக்கக்கூடாது. ஏன் லக்னத்தில் கேதுனா உடைய வளர்ச்சி தடைபடும். அதாவது கற்றறிஞ்ச அறிவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், படிக்காதவங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க, படித்தவங்க கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. அது காரணம் என்ன? கேது போன்ற கிரகங்கள் எங்கன்னா பலம் இழந்தாலோ பலமாக இருந்தாலோ இதே தான் செய்யும். ஏன்னா அதுதான் கொடுத்தாலும் பலன் இல்லை, அது கொடுக்கலனாலும் பலன் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, லக்னத்தில் கேது இருக்கக்கூடாது. இதுக்கு லக்னத்தில் கேது இருந்தால் என்னன்னா, உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை, பொதுநல வாழ்க்கை, இதை இருந்து என்ன செய்ய போகிறீங்க? அப்போ என்ன நீ செய்வ? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக கேது இருந்தால் என்ன அப்படின்ற கேள்வி இல்லை. அடுத்தது, இப்போ கேது 12ஆம் இடத்துல இருந்தால் மோட்சத்தானு சொல்லுவாங்க. அப்போ 12ல் இருந்தால் மோட்சமாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு மோட்சம் பெறணும். ஆனால் 12ல் கேது இருந்துன்னு வச்சுக்க, மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12ல் கேது என்ன? அப்படியே ரிவேர்ஸில் வரணும். இதை ரிவேர்ஸில் என்னென்னா 2ல், லக்னத்துக்கு 2ல். அப்போ என்னன்னா, உன்னுடைய வாக்கு பலிதம் நல்லா இருக்கும், உன்னுடைய சொல் நல்லா இருக்கும், உன்னுடைய
மூமெண்ட்டிங், அதாவது உன்னுடைய கல்வி, உயர்கல்வி இது மாதிரி படிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சு என்ன செய்ய முடியும்? பொருளாதாரம் வேணும்ல. 2ல் போய் கேது இருந்தால் 2ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து பணபரஸ்தானம். அப்போ அதில் போய் கேது இருந்தால் எப்படி வரும் பணம்? அப்போ என்னன்னா 2லேயும் கேது இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. படிக்கலாம், அறிவை தெரிஞ்சுக்கலாம், நல்லோர் தீயோர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு வேணும். அப்போ என்ன? பொருளாதாரம் வேணும். அதாவது சொல்லுவாங்க, அதாவது பணம் 10 செய்யும், பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. அப்போ பணம் இல்லைனாக்கா இந்த காலத்துக்கு வாழ்வு அந்த அளவுக்கு சிறக்காது. அதே போல் 3ஆம் இடத்தில் கேது இதுன்னு வச்சுக்கிங்க, முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. முயற்சிகள் இருந்து என்ன செய்யுது? அதை வந்து விளம்பரப்படுத்தணும். அப்போ 3ல் கேது இருந்ததுன்னு வச்சிங்களேன், விளம்பரமே ஆக முடியாது. ஏன்னு கேட்டால் கேது வந்து சுருக்கும் தன்மை. அப்போ என்னன்னா 10ஆம் இடத்துல போய் கேது உட்காருது உங்களுக்கு. அதாவது லக்னத்துக்கு 2, 11ஆம் இடத்துல போய் கேது உட்காருது. அப்போ 11ல் போய் கேது உட்காந்துதுன்னா நம்மளுக்கு எப்படி லாபம் வரும்? லாபம் வரும், வந்தாலும் அது நிலை பெறாது. அப்போ என்னன்னா 1000 ரூபா லாபம் எடுத்த இடத்துல போயிட்டு ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 250 லாபம் வந்தால் நமக்கு பத்துமா? பத்தாது. அப்போ 11ல் கேது இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாத்தையும் சுருக்கும் தான். அடுத்தது 11ல் கேது இருந்தால் என்ன சொல்லுவாங்க? சிற்றின்பம் சொல்லுவாங்க. ஆனால் 11ல் கேது இருந்தால் உங்களுக்கு சித்தப்பா உறவு இருக்கிறது கடினம்தான். அப்படி இருந்ததுன்னா அவர் நோயாளியாக இருப்பார், ஆரோக்கியம் இருக்க மாட்டார். அதே மாதிரி மூத்த சகோதரர் இருந்தாலும் பாருங்கள், அவருடைய வாழ்வு சிறப்பு இருக்காது. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஊனமாக இருக்கும், இல்லைன்னா இல்லாமல் கூட இருக்கும். இது 11ல் கேது இருந்தா. அதே மாதிரி நான் சொல்கிறது வந்து ரிவர்ஸில் சொல்கிறேங்க. அதே மாதிரி இப்போ 9ல் கேதுன்னு வச்சுங்க, இது 10ல் கேதுன்னு வச்சுக்கோங்க. 10ல் கேது இருந்தால் தொழிலில் அலைச்சல் தான் இருக்கும். அதாவது இதை செய்யலாம் அதை செய்யலாம் தூண்டிக்கிட்டே இருக்குமே தவிர, ஆனால் நீங்கள் வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது. பாருங்கள், பல தொழில் செய்வாங்க, எந்த தொழிலுமே நடைபெறாது. அது என்னான்னு கேட்டாக்கா இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஏன்னா ஆரம்பத்திலேயே தடை, ஆரம்பத்திலேயே நமக்கு முட்டு போடுது. அப்போ முட்டு போட என்ன பண்ணோம்? ஆனால் முயற்சி மட்டும் செஞ்சுட்டே இருக்கும். தொழில் ஏதாச்சும் பண்ணணும். இதேமாதிரி தான் கடைசி வரைக்கும் 10ல் கேது இருக்கிறவங்க தொழிலில் முழு முயற்சியில் முழுசாக நிறைவு பெற முடியாது. இல்லைங்க, எனக்கு 10ல் கேது இருந்து நான் தான் இப்போ பெரிய ஆளாகிறேன்னா அந்த நட்சத்திரம் பாருங்கள், ஒன்று சுப நட்சத்திரம் கால் வாங்கிடணும், இல்லை அதுக்கான யோக நட்சத்திரம் கால் வாங்கிடணும், இல்லைனா தாராபல நட்சத்திரத்தில் அது நிற்கணும். அப்படி இல்லைனா சுபகரங்கள் அதை பார்க்கணும், இல்லை சுபகர்க பார்வையில் அது இருக்கணும். இதை மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து தொழிலில் மிகை பெற முடியுமே தவிர, நான் அது 1 to 1 மாதிரி ஒரே பாயிண்டில் நின்றுதுன்னா யாருக்கும் தொழிலில் சிறப்பு வராது. அதே போல் தந்தை காரகன் சொல்லக்கூடிய தந்தை இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் கேது இருந்ததுன்னா தந்தையை வந்து பாதியிலே சாமியார் ஆக்கி விட்டுடும். அதே மாதிரி தந்தையுடைய சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துடும். தந்தையுடைய சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்ற பிள்ளைகளுக்கு அனுபவிக்கிற யோகத்தை தராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கன்னா போயிட்டு அது சொந்தமாக தான் பொழைச்சிக்கணும், சொந்தமாக தான் வேலை தேடி பொழைச்சிக்கணும். அதனால் 9ஆம் இடத்துல கேதுவால் ஜாதகனுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருந்தால், அதாவது கெட்டவன் கெட்ட ராஜயோகம்னு சொல்லுவாங்க தவிர 8ல் கேது இருந்தால் என்ன பண்ணோம்? அதே நிலைமை தான். நமக்கு வந்து ஒரு பெரிய விபத்துக்களை தராது. ஒரு ஆப்ரேட் பண்ணுறீங்க, இவர் இறந்துருவார்னு கூட நினச்சி நிற்போம், ஆனால் இறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டினாக்கா கேது வந்து சுருக்கக்கூடியது. அப்போ என்னான்னு கேட்டால் உனக்கு வந்து பாருங்கள், சமயத்தில் நான் வந்து ஒருவருக்கு ஜாதகம் சொன்னேன், இது மாதிரி உனக்கு வந்து வயிற்றில் உனக்கு வந்து நோய் இருக்குன்னு சொன்ன ஒரு வாரத்திலேயே அவர் போயிட்டு அட்மிட் ஆகி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னதை ஆப்ரேஷன் இல்லை நின்ட்டாங்க. இது காரணம் என்ன? கேதுவுடைய தன்மையில் இருக்கும்போது கேது வந்து ஒரு பெரிய நோவை கூட சுருக்கிடும். ஆனால் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோவை வந்து விரிவுபடுத்திடும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அறுவை சிகிச்சை ஏற்படுத்திடும். இப்போ அடுத்தது 7ல் கேது இருந்தான்னா மனைவி சுகம் கம்மின்னு நினச்சிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து உற்றார் உறவினர் கம்மி தான், நண்பர்கள் வந்து கம்மி தான், நண்பர்களுடைய உங்களுக்கு ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். சொல்லப்போனால் மனைவியுடைய தாம்பத்தியம் கண்டிப்பாக கெட்டுரும். ஒன்று நீங்கள் எங்கன்னா வெளியில் தான் போகணும், இல்லைனா மனைவி வந்து கொட்டெல்லாம் பட்டெல்லாம் போட்டுக்கின்னு அவங்க பாதிலே சாமியார் ஆகிடுவாங்க. இதுதான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேது இப்படி செய்யும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதே தான். அந்த சுபகிரகங்களை பார்த்தோம்னாக்கா அது மாறுபடும், இல்லைனாக்கா இதனுடைய சிலையெல்லாம் இப்படி செய்யும். அடுத்தது 6ஆம் வீட்டு கேது பாருங்கள், தொழிலில் வந்து கெட்ட கிரகங்கள் வந்து நல்லதை பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நான் கேட்டினா உன்னுடைய
சர்வீஸை கொடுத்து திரும்ப உன வந்து சிக்கலில் தான் விட்டு அந்த தொழிலையும் பாதிப்பு தான் ஏற்படுத்துமே தவிர கேதை பொறுத்தவரையில் எதுலேயுமே நன்மை சேராது. ஒன்றே ஒன்று, கேதுவால் நன்மை பெறக்கூடிய என்னன்னு கேட்டினாக்கா, 2ல் இருந்தால் வாக்கு சொல்லலாம், 2ல் இருந்தால் தொடர்கல்வி நல்லா படிக்கலாம், அதே மாதிரி அறிவு சார்ந்த கல்வி, விஞ்ஞான கல்வி எதை ஒன்றாலும் படிச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அதில் முன்னேற்றம் இருக்குமான்னா தனித்து எதையும் செய்யாது, அதன் கூட எதனா இருக்கணும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருந்துன்னா கண்டிப்பாக வந்து புத்திரசானம் குறைவு, குழந்தைங்க குறைவாக தான் பிறக்கும். 1 குழந்தை 2 குழந்தை இப்படி தான் இருக்குமோ தவிர அதிகமாக குழந்தைய ஈண்டெடுக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் திரும்ப திரும்ப கருக்கலைவு சிதைவு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அவங்க பூர்வீகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இதே நிலைமை தான் எல்லாருக்குமே இருக்கும். அவங்க அப்பா வழியாக இருந்தாலும் சரி, தாய் வழியாக இருந்தாலும் சரி, இதே நிலை தான் இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்துனாக்கா கண்டிப்பாக தாயார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே குறி சொல்கிற நிலைமை, பாதிலேயே அவங்க வந்து சாமியாராக இருப்பாங்க, இல்லைனா பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க, இல்லைனா பக்தி மார்க்கத்தில் புக்கு எழுதுவாங்க, பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சூழலை இந்த கேது வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ இதை போல் வந்து ஒவ்வொரு செயலை செய்யும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மையெல்லாம் வந்து குறைவே இருக்கும். அதன் பிறகு 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் அதான் நம்மளுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே லக்னத்தில் கேது இருந்துனாக்கா அது நமக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே ஒன்று சொல்லுவாங்க, குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் கோடீஸ்வர யோகம், இல்லை குருவால் பார்க்கப்பட்டு கேதுவால் பார்க்கப்பட்டு, இல்லை கேது நேரத்தில் குரு இருந்து குரு நேரத்தில் கேது இருந்து இப்படி இருந்தால் கோடீஸ்வர யோகம்ன்றது அது சுபகிரகங்களை வருது. அது 2மே ஞான கிரகங்கள் தான். அவர் வந்து தேவகுரு, இவர் ஞானகுரு. ஆக மொத்தத்தில் பொதுவாக வந்து நம்ம பழக்க வழக்கம் கூட சரிதான். யாரெல்லாம் சாமியாராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சாதுக்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட கூட நம்ம உறவு வச்சுருந்தாக்கா நம்மளுக்கு வந்து முன்னேற்றம் தடைப்படும். ஏன்னா அவங்களுடைய செயலி தான் நம்மளை கூட்டி போவாங்க. நம்மளை வந்து வளர்த்து விடணுன்றது எண்ணம் வராது. பொதுவாக இந்த சாதுக்கள் கூடயும் ஆன்மீகவாதிகள் கூடயும் தொடர்பு அதிகமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதே இடத்துக்கு தான் போகும். அதனால் என்ன பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் மாறி நடந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12ஆம் இடம் நல்லா வலுவடைஞ்சிருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 12ஆம் இடம் வந்து கெட்ட ஸ்தானம் சொல்லுவாங்க, அது கிடையாது. 12ஆம் இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வலுத்து இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியும், எல்லா புகழையும் அனுபவிக்க முடியும். ஆனால் செலவு அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல எவ்வளோ வலுப்பெறுதோ எந்த கிரகமோ அந்த இடம் வலுப்பெறுற அளவுக்கு உன்னுடைய தொழிலும் வலுவாக இருக்கும், உன்னுடைய நிலைப்பாடு வலுவாக இருக்கும், உன்னை சுற்றி எல்லாரும் உற்றாவுடன் இருப்பாங்க, எல்லாரும் அனுசரிப்பாங்க. ஆனால் செலவு செய்யணும். இதுதான் அங்கே இருக்குது 12ஆம் இடம். இதுவரை எனக்கு பேசியதற்கு வாய்ப்பளித்த காவேரி சங்கத்திற்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த மணியில் சந்திப்போம் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், கப்பியாம்பலூர் எனது சொந்த ஊர், விழுப்புரம் மாவட்டம். எனது கைபேசி எண் வந்து 96 29 0 5 19 22. நன்றி, வணக்கம்.